நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. மனதளவில் இன்னைக்கு அநேகருக்கு இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு மனதளவிலே பலவிதமான பதட்ட மனநிலையோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இளைப்பாறுதல் இல்லை. சில நேரங்களில் தூங்கி பல மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலும் தூங்கின மாதிரியே இருக்காது. ஏன் தூங்கின மாதிரியே இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னையெல்லாம் இப்போ இங்கனக்குள்ளே தூங்க சொன்னீங்கனாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? ஆமாம், எனக்கு அப்படி கிருபை உண்டு. இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனசில் இளைப்பாறுதல் இல்லைன்னா தூக்கம் நிச்சயாது வராது. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்னெல்லாமோ மைண்டில் வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாலும் தூங்கின மாதிரி இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நைட்டு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் மனசில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு, நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் மனதளவிலே பதட்டத்தோடு இருக்கிறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு